ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வினோதமான அப்புறம் ஒரு அமானுஷ்யமான உண்மையாக நடந்த ஒரு பேய் கதை தான் பார்க்க போகிறோம். இது யாருக்கு நடந்துச்சுன்னா, எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணனோட 4 ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க டவுனில் படம் பார்த்துட்டு எங்கள் ஊர் சைடு வந்துட்டுருக்குறானுங்க. அப்போது நைட் கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். சுற்றியும் முற்றியும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஹைவேஸை கடந்து தான் எங்கள் ஊருக்கு வரணும். சுற்றி ஆறு குளம்லாம் இருக்குது. ஆனால் அந்த டைமில் நம்ம அதை சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாரிஃபைட் அண்ட் டெரிஃபைடு மூமெண்ட்டாக நமக்கு இருக்கும். அப்படி தான் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் இவனுங்க அந்த பயத்தையே உணராமல் அவ்வளவு ஜாலியாக 4 பேரும் பைக்கில் கத்திட்டு போனானுங்க. ஒருத்தன் யதார்த்தமாக தான் வீடியோ எடுத்தான். அப்போ போயிட்டுருக்கும்போது அவனுக்கு அந்த ஃபீல், அதாவது அவனை யாரோ துரத்திட்டு வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்திருக்கு. ஆனாலும் இவன் கண்டுக்கலை. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஜாலியாக எடுத்துகிட்டு ஹே ஓயின்னு கத்திட்டு போயிட்டு இருந்தானுங்க. அப்போது கரெக்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட், திடீர்னு ஒரு சத்தம். என்னடா இது, நீயாடா நானாடான்னு கேட்டுட்ருக்கானுங்க. ஆனால் இவன் என்னடானா லாஸ்ட் உள்ளவனுக்கு மட்டும் அந்த ஒரு சந்தேகம். ஏன்னா அம்மா சொன்னாங்களே 12 மணிக்கு மேலே இந்த சைடு வரக்கூடாதுன்னு அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் உள்ள அண்ணா மட்டும் திங்க் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, டே ஃபாஸ்ட்டாக போங்கடா, டைம் வர ஆச்சு, இந்த சைடு ஆபத்தான சைடுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறான் இந்த அண்ணன். ஆனால் முன்னாடி இருக்கணும், டே என்னடா நீ இப்படி பயந்துகிட்டே இருக்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த ஆபத்தை உணராமலே வந்துட்டு இருந்தானுங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டேர்னிங்கில் திரும்பும் போது ஒரு போல் லைட் அது என்ன ஆகுது, விட்டு விட்டு எரியுது. யாரோ ஒரு பொம்பளை வாய்ஸில் அப்படியே அழுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அள்ளு விட்டுருச்சு. கொலுசு சவுண்டு கேட்குது, ஒரு கரையில் மல்லிப்பூ வாசனை அடிக்குது. இதை கதைன்னு நினைக்காதீங்க, சத்தியமாக இது உண்மையாக நடந்த கதை. எங்கள் அண்ணன் சொல்லும் போது எனக்குலாம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு. வீடியோ காட்டுட்டான்னு கேட்குறான். அவள் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. வீடியோ வரைக்கும் எடுத்து வச்சுருக்கான். அப்படி வெள்ளை கலரில் ஒரு உருவம், ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு போட்டு அப்படி சவுண்டு. பின்னாடி இருந்து அவன் பைக்கை திரும்பி அடித்து ஓடிட்டான். ஆனால் முன்னாடி உள்ளவன் பாவம் அந்த அண்ணன் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, டேரெக்டாக அந்த உருவத்துக்கு மேலே ஓடினப்ப அந்த ஒரு கை மாதிரி அந்த பைக் அப்படியே தட்டி விட்டுருச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த ஓடி போனானுங்கள பைக்கில் பின்னாடி டேர்ன் பண்ணி போயிட்டானுங்க. அந்த அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, கால் பண்ணி டே என்னடா சேஃபா, அது என்னடா அது அப்படின்னு கேட்குறது. இவனுங்க கீழே விழுந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனை ரெஸ்கியூ பண்ணி எல்லாம் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் அந்த வீடியோ ஊர் ஃபுல்லாக ஷேர் ஆகுது. அவங்க 4 பேர் வச்சு விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு அண்ணன்லாம் வாயே பேசலை. என்னாச்சு, லாஸ்ட் அவரை கோயிலில் கூப்பிட்டு மந்திரிச்சு விட்டுறாங்க. 4 பேருக்கும் ஒரு வாரமாக காய்ச்சலுங்க. ஸோ இந்த மாதிரி நைட்டு 12 மணிக்கு வெளியில் போன சம்பவங்கள் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரியல் ஹாரர் ஸ்டோரிக்கு நம்ம வீடியோவை பாருங்கள், மேலும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.